ஹாய்! இங்க பாருங்க கத்திரிக்காவ எப்படி செடி கடிச்சு வச்சிருக்குன்னு. செடியில எலி எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க. நானு இந்த மாரி 1, 2 காய் தான் வருது அப்படின்னா, அத வந்து நான் விதைக்கு விட்டுருவேன். அந்த மாரி தான் இதையும் நான் விட்டு வச்சிருந்தேன். சரி பரவால்ல, கடிச்சாலும் பரவால்ல, விதை கொஞ்சம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா இந்த மாரி நான் வச்சிருக்கதே ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான். இப்போ தான் நெறைய விதை நான் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து கொத்தவரங்கா. இதுவுமே நான் 2 செடி வச்சிருந்தேன். 2லயுமே சூப்பரா காய் வச்சிருந்தது. அதையுமே நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு செடி வந்து அதில என்ன ஆயிடுச்சுன்னா, வாடி போயிருச்சு. ஏன் வாடிச்சுன்னா, அதுக்கும் நான் தான் காரணம். அது வந்து கம்பு வச்சு கட்டுறேன்னு அந்த வேர்லயே நான் குத்திட்டேன். அதனால அது வாடிருச்சு ஒண்ணு. மீதி அதில அந்த வாடின செடியிலேருந்து எடுத்த காய் தான் இது. அதையுமே நான் விதைக்கு வச்சுக்கிட்டேன். இன்னும் நெறைய பிஞ்சு இருந்துச்சு. அத எடுக்க முடியல. இது வந்து என்னன்னா, நானு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். 2 செடியும் கொஞ்சம் மண்ணும் வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ரோ பேக் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. அத தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். நான் வந்து அதிகமா கேன் வாட்டர் தண்ணி கேன் இருக்கும்ல, அதில தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதிகமா செடி வைப்பேன். அதுனா நம்மளுக்கு தொல்லையே இருக்காது. அடிக்கடி மாத்தணும்னு. க்ரோ பேக்லாம் அப்படி கிடையாது. அடிக்கடி அந்த ஹோல் அடைச்சுக்கும் எனக்கு அதில. அ எதுனா ஒரு பிரச்சனை மண்ணு இறுகிடும். அடியில உள்ள மண்ணு மட்டும் அப்படியே சேறு மாரி கருப்பாயிடும். அந்த மாரிலாம் பிரச்சனை நெறைய வரும் எனக்கு. அது எனக்கு மெயின்டெயின் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா கேனுன்றது எனக்கு பெஸ்ட்டா இருக்கும். அது கிடைக்கிற வரை இந்த 3 க்ரோ பேக்ல தான். அர்ஜென்ட்டுக்கு இது 3யும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கேன் வந்ததுக்கப்புறம் அதில நான் மாத்தி வச்சுருவேன். இப்போதைக்கு நான் இதில வைக்கிறேன். உடனேயும் கிடச்சிராது. இது நல்லா வேர் விட்டதுக்கப்புறம் தான் நான் மாத்துவேன். ஏன்னா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. செடி வாடுமோ வாடாதோன்னு. அ நல்லாவே வெயிட்டு மண்ணு 10 கேஜி மண்ணுன்னு நெனைக்கிறேன். அ இங்க வந்து 10 கேஜி மண்ணு வந்து 150க்கு தராங்க. இது வந்து கரெக்டான ப்ரைஸா என்னன்னு தெரியல. ஆனா, அந்த நர்சரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். அங்க வாங்குறதெல்லாம் நல்லா வளரும். அதனால நான் வாங்கிருவேன். அந்த க்ரோ பேக்ல தான் இப்போ வைக்க போறேன். ரொம்ப பெரிய க்ரோ பேக்கும் இது கிடையாது. சின்னது தான். எனக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா ஃபுல்லா என்னால கவர் பண்ணவே முடியல. இந்த மாரி தான் தெரியுது. ஒண்ணு ஃபுல்லா அப்படியே மேல டாப்லருந்து கவர் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு அது எனக்கு செட் பண்ண தெரியல அந்த மாரி. இது கடையில காசு குடுத்து வாங்குன மண்ணு தான். ஆனாலுமே அதில பார்த்தீங்கன்னா, நெறைய குப்பை, கொம்பு, ஒரே பிளாஸ்டிக் கவரு, மாத்திரையோட அந்த அட்டை இருக்கும்ல, அந்த கவரு, இந்த மாரிலாம் இருக்கு. அத கூட செக் பண்ணிட்டு போட மாட்டாங்க போல. ஏன்னா காசு அதுக்கேத்த மாரி வாங்குறாங்கல்ல, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும்னு தானே நெனைப்போம். ஃபர்ஸ்ட்டுலாம் மண்ணுன்றது காசு குடுத்து வாங்குற விஷயமாவே இல்ல. அதெல்லாம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எது எடுத்தாலும் காசு தான். மண்ணுலருந்து தண்ணி வர காசு குடுத்து தான் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்க அத குவாலிட்டியா குடுக்கணும்னு தானே நம்மளுக்கு தோணும். அந்த மாரி தான் எனக்கும். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த நர்சரி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நெறைய டிஃப்ரெண்ட்டான செடிலாம் எடுத்துட்டு வருவாங்க. மாசத்துல எப்படியும் ஒரு வாட்டி நான் போயிருவேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, மண்ணு இங்க கிடைக்காது. இதுவே அம்மா வீடுனா எனக்கு மண்ணு அங்க நெறைய இருக்கும். இங்க வந்து மண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதனால தான் இப்படி காசு குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. எவ்வளோ கட்டி கட்டியா வேற இருக்கு பாருங்க. நான் எப்பவுமே மண்ணு வந்து முக்காவாசி ஃபில் பண்ணிருவேன். சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஒரு தொட்டி எடுக்கிறோன்னா, அதில முக்காவாசி மண்ணு நான் போட்டுருவேன். அப்படி வச்சீங்கன்னா மட்டும் தான் செடியோட வளர்ச்சி நல்லாருக்கும். வேர் நல்லா போறதுக்கு அதுக்கு இடம் இருக்கும். நம்ம இந்த மாரி முக்காவாசி மண் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் செடிய தான் இது பண்ணிட்டுருக்கேன். நல்லா சுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, நடுவுல பள்ளம் எடுத்துட்டு அதில வச்சுட்டேன். தலைகீழா கவுத்தோன்னா அது வந்துரும் செடி. ஒரு டேமேஜும் இல்லாம. மேல வச்சு விட்டுருக்கேன் அப்படியே. முக்காவாசி மண்ணு போட்டுட்டு, பள்ளம் லைட்டா பறிச்சுட்டு, அதுக்கு மேல அந்த செடிய வைக்கிறேன். இது வந்து கொடை மொளகா தான். பார்க்க வந்து குட்டியா இருக்கு. கொடை மொளகானா கொஞ்சம் பெருசா தானே இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் என்னன்னா, இது வந்து
ஹைப்ரிட்டா என்னன்னு தெரில. ஹைப்ரிட்னாலே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. நான் அவங்ககிட்ட கேட்கவும் இல்ல. ஏன்னா எல்லா செடியுமே இப்படி தான் இருந்துச்சு. சரி நம்ம வச்சு பார்க்கலாம். அதில தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு வேளை இது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியா கூட இருக்கலாம். எனக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடமிளகானாலே நல்லா பெரிய செடியா வந்து பெருசா காய வச்சுட்ருக்கும். இது குட்டியிலேயே காய வச்சுட்ருக்கு. ஆனா நர்சரியில அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சின்னதுலேயே இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா எனக்குமே அந்த மாரி தான். சின்ன செடியிலேயா இருக்கிறப்பயே காய், பூலாம் வச்சுருது. அதனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில. சரி வாங்கலாம், வாங்கி வைக்கலான்னு. இது பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல. குட்டியா ஒரு கொடை மொளகா இருக்கு. சரி வரதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்துக்கலாம் இனிமே. ஒரு வேளை நாட்டு கொடை மொளகானா பெருசா வரும். ஹைப்ரிட்டா இருக்கு அப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கு அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கும் போல. சரி வளர்ந்தோனே பார்த்துக்கலாம். இப்போதைக்கு க்ரோ பேக்ல வைக்கிறேன். நல்லா வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம். இதில் நான் ஒண்ணுமே கலக்கல. வெறும் மண்புழு உரம் மட்டும்தான். அது வந்து இதில் கவர் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இதில் வந்து மாட்டுச்சாணமும் செம்மண் மட்டும்தான் இருக்கு. கோகோபீட் வந்து கம்மியா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சொல்லி தான் நம்மட்ட குடுப்பாங்க. மண்ணு இருக்க சான்ஸ் இருக்கு. நம்ம வந்து மண்புழு உரம் அதிகமா போட்டுக்கலாம். இதோ இருக்கு பாருங்க மண்புழு உரம். நான் இந்த மாரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். யூஸ் பண்ணதில் மீதி இந்த மாரி மண்ணில் தூவி அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடணும். ஃபஸ்ட்டு செடி வைக்கிறப்போ அது வந்து நான் கவர் பண்ணல. அதனால 2வதா இது பண்ணுறப்போ நான் பண்ணிட்டேன். அதை இந்த மாரி தான். எல்லோரும் வைக்கிற மாரி தான் நானுமே. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வீக்ஸு 1 வீக் 1 மந்த்து கழிச்சு கூட நம்ம மண்புழு உரம் மேலேயே போட்டு கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். செடி வைக்கிறப்போ கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணுவேன். மண் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். எப்போவுமே பாதி அளவு மண் போடாதீங்க. அந்த பாதியிலையும் குழி எடுத்து அதுக்கப்புறம் அது உள்ள செடியை வச்சு உடனே தண்ணி ஊற்றணும்னா நம்ம கால்வாசி ஆகிடும் அது. க்ரோ பேக் ஃபுல்லுமே மண் போட்டு அதுலேருந்து பள்ளம் எடுத்து செடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். செடி எந்த அளவு போதோ அது அளவு மட்டும் இருந்துக்கிட்டு மீதி வந்து மண் அது வேர் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மண் வந்து ஒரு 4 செடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. 4 க்ரோ பேக் இந்த மாதிரி சைஸு 4 க்ரோ பேக்கில் இந்த மண் யூஸ் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லாக போட்டு கூட வைக்கலாம். ரொம்ப சின்ன க்ரோ பேக்கும் கிடையாது இது. அதோட சைஸ் எனக்கு தெரியல. தெரிஞ்சு நான் சொல்லிடுவேன். கட்டியெல்லாம் உடச்சி விட்டு வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி செம்மண் இது இறுக்கிடும்ன்ட்டு. இங்கே பாருங்கள் முக்கால்வாசி நான் போட்டுக்கிட்டேன். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் கவரு, மாத்திரை, டேப்லெட் கவரு என்னென்னவோ இருக்குது. ஒரு வேளை மாடு சாப்பிட்டு அதனால சாணத்தில் அது வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஒன்று வச்சாச்சு. 2வது வந்து இன்னொரு செடி வாங்கினேன். 2 செடி தான் மொத்தம் வாங்கினேன். ஒன்று வந்து 60 ருப்பீஸு. பார்க்க செடி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் 60. சரி செடி வந்து ஹெல்த்தியாக வளருன்றதுக்காக வாங்கிடுறது. இது வந்து பர்பிளில் மிளகா இருக்கும்ல அது. நீட்டு மிளகாலாம் கிடையாது, குண்டு மிளகா தான். இங்கே பாருங்கள் சுற்றி அழுத்திட்டு தலைகீழ கவுத்தோன்னா வந்துடும். இப்படி தான் வச்சிட்ருக்கேன். மேலேயே தான் வைக்கிறேன் பாருங்கள். வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கணும் வேரை சுற்றி. அந்த இடம் மட்டும் ஆடிகிட்டே இருக்கும். அதை நம்ம அழுத்தமாக வச்சுக்கணும். இவ்வளோ கட்டியாக இருக்குது. அதை உடைக்காம அப்படியே வைக்கிறாங்க. வளர்ந்துருமான்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நான் இருக்கிற எல்லா செடியுமே இந்த மாதிரி தான் வைக்கிறேன். நர்சரியிலேயே சொல்லுவாங்க, உடச்சி விட்டுலாம் வைக்காதீங்க, அப்படியே வைங்கன்னு தான் சொல்கிறாங்க அங்கேயே. நானுமே இப்படி தான் ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடியுமே உடச்சி விட்டே வைக்க மாட்டேன்.
எவ்வளோ கட்டியா இருந்தாலும் அது மண்ணு தானே! அழகா வேர் வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்மளுக்கு பார்க்க அது கட்டியா தெரியும். ஆனா வேர் வந்து கரெக்ட்டா அது வெளிய வந்துரும். அதனால அப்படியே நான் வச்சுருவேன். உடைச்சி விட்டு வேர் ஒரு வேள கட் ஆயிடுச்சுன்னா, இது ஆல்ரெடி குட்டி செடி. வேர் கட் ஆயிடுச்சுன்னா வளர்றது கஷ்டம். மண்புழுலாம் இருந்துச்சு. இந்த ஒரு மூட்டையிலேயே இந்த ஒரு மண்புழு தான் இருந்துச்சு. மண்ணு எந்த அளவு அப்ப இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சரி நம்ம மண்புழு உரம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில வந்து உற்பத்தி ஆயிரும். ஃபுல்லாவே போட்டிருக்கேன் பாருங்க மண்ணு. டாப்ல வச்சு தான் நான் மண்ணு ஃபில் பண்றேன். ரொம்ப ஆஃப்லாம் மண்ணு போடவே போடாதீங்க. அப்புறம் தண்ணி ஊத்துறப்பயும் அது சுத்தமா கரைஞ்சு போயிடும். அப்புறம் செடி வளர்ச்சியே இருக்காது. இந்த மாரி ஃபுல்லா போட்டு அப்புறம் நம்ம கிளறி குடுத்து உரம் குடுக்குறப்பலாம் கரெக்ட்டா இருக்கும். நான் இப்போதைக்கு எந்த உரமுமே குடுக்கல. ஏன்னா இப்ப தான் புதுசா நான் மாத்தி வைக்கிறேனா. அதனால மண்புழு உரம் மட்டும் தான் கலந்துருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு 15 டேஸ்க்கு இத டச் பண்ண போறதே கிடையாது. புதுசா நம்ம உரம் குடுக்குறோம், அது குடுக்குறோம்னு நெறைய பண்ணுவோம். பூச்செடி நல்லா வளரணும்னு. ஆனா அப்படி பண்ணவே கூடாது. இது வந்து சாம்பலும், கொஞ்சம் காய்கறி கழிவும் மக்கி போய் வச்சிருந்தேன். மக்குறதுக்காக வச்சிருந்தேன். நல்லா மக்கி இருந்துச்சு. அத வந்து மீதி இருக்க மண்ணோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். சாம்பல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அடுப்புலயே தான் இது பண்ணது. நெறைய பேப்பரு, கட்டை எல்லாம் போட்டு எரிச்சு சாம்பல் நானே உருவாக்கிக்கிட்டேன். அதையும் இந்த மக்குன காய்கறி கழிவு, கொஞ்சம் வந்து மண்ணு இருந்துச்சு. ஒரு அரை இது கிட்ட இருக்கும் மண் இருந்தது. அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது இந்த சாம்பல் வந்து இன்னுமே நல்லா பழசாகணும். அதில கொஞ்சம் வந்து மண்புழு உரமும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மண் அதில அதிகமா இருக்கு இல்லையா? நல்லாவே இன்னும் ஸ்ட்ரென்த்து நல்லா சத்தான மண்ணா ஆயிரும் இது. அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்கேன். இத வந்து நான் உடனே யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு நான் மேக் பண்ணி மட்டும் வைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இத நம்ம வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதுலயே கூடவும் செடி வைக்கலாம்.